ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸை ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கிட்டே நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசிக்கலாம். ஏன்னா என்கிட்ட கடையிலையுமே சரி, வாட்ஸ்அப்லேயுமே சரி கேட்குறது என்னன்னாக்கா, இந்த டைலரிங் தொழிலில் என்ன வருமானம் வருது, நீங்கள் எப்படி இதை வச்சு மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட லைஃப்பு இதிலேருந்து எப்படி சமாளித்து எடுக்கிறீங்க? ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், நீங்கள் சாப்பிடணும், நிறைய விஷயம் கேட்குறாங்க. ரெண்டாவது இது வச்சு எப்படி முன்னேறுறது அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. நான் எல்லாத்துக்குமே என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கூட, இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, இல்லை என்னோடய கஸ்டமருக்கும் சரி, என்னோடய வியூவர்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். டைலரிங் தொழில் செய்யறதுக்கு அதிகம் படிப்பு தேவையில்லை, அறிவு தான் தேவை, பொறுமை தான் தேவை, கொஞ்சம் அன்பு தேவை. இது எல்லாமே இருந்தாவே நம்ம டைலரிங் தொழிலில் ரொம்ப அதிகமாகவே சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம். அது வாங்க, எப்படி எல்லாம் நான் மேனேஜ் பண்ணுறேன், யார்கிட்ட எந்தெந்த கஸ்டமர்கிட்ட எப்படி நான் கடந்து வரேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களோட அக்கா தங்கச்சிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் உங்களால் இன்னும் ஒவ்வொருபடி மேலே வரணும். என்னோடய பேக்ரவுண்டு, எனக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குது, நான் எப்படி தனியாகவே இந்த ஃபீல்டில் சாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா, இந்த தொழிலுக்கு படிப்பே தேவை கிடையாது. நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு மட்டும் ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். மெஷர்மெண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் அதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது மிக மிக முக்கியம் பொறுமைங்க. கஸ்டமர் இப்படியும் பேசுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில டைம் சரியில்லை, சும்மா எதுவுமே இருக்காது. அதில் ஒரு லூஸு, இந்த ஹிப்கிட்ட லூஸு தான் இருக்கும். அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எனக்கு என் ப்ளவுஸே வீணாக்கிட்ட அப்படின்னு சொல்லி கடாச்சிட்டு போவாங்க. சில டைம் முகத்தில் கூட போட்டு போவாங்க, இந்த துணியை நீனே வச்சுக்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நம்ம பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி, இதை இந்த மாதிரி பண்ணுனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு பொறுமையாக செய்யணும். அதுக்கு நமக்கு பொறுமை வேணும். ஒரு சில கஸ்டமர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு, அவங்க லேடிஸ்கிட்ட நம்ம அதிகம் என்ன சண்டை பிரச்சனை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, இது மாதிரி கொஞ்சம் லூஸ் இருக்குங்கக்கா, பிடிச்சி கொடுங்கக்கா, இது கொஞ்சம் கட் பண்ணி தைங்கக்கா அப்படின்னு அன்பாகவும் சொல்லுவாங்க. அதையும் நம்ம அன்பாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா பைசா கேட்டாவே அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க பட்ஜெட்டுக்குள்ளார நீங்கள் இப்போது ஒரு துணி கடைக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் பாக்கியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட நம்மளே ஒரு கம்மி ஒரு ரேட்டுக்கு தான் தைச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இவ்வளோ குறைக்கக்கூடாதா, எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாதா அப்படி. பெரிய பெரிய ஷோரூம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளாத்துக்கும் அதுக்கும் வேல்யூபிளே இருக்காது. ஆனால் அதுக்கு அவ்வளோ ரேட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஷோரூமில் அப்படி ஈஸியாக சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற அமௌண்ட்டை டக்குன்னு கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தாக்கா, கொஞ்சம் குறைங்க,
இவ்வளோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அது வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த மாதிரியும் கஸ்டமர் சில பேர் இருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து இந்த தொழிலில் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். இந்த தொழில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த தொழிலில் இருக்கிறவங்க அம்மா மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரவணைக்கணும். இப்போ நம்மளுக்கே குழந்தை இருக்குங்க. 3 குழந்தைகள் இருக்குது. 3 குழந்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு விதமானா எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ரொம்ப அடாவடித்தனம், ரொம்ப துடுக்கிட்டாக இருக்குங்க. இன்னொரு குழந்தை வந்து சாஃப்டாக இருக்கும். இன்னொரு குழந்தை வந்து எல்லாம் யார் சொன்னாலுமே பேச்சு கேட்காது. இன்னொரு குழந்தை வந்து பாவம், அதுக்கு எதுவுமே தெரியாது, பொறுமையாக ஊமையாக இருக்கும். ஆனால் அம்மாங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அம்மாங்கிறவங்க வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பொதுவாகவும், எல்லாத்துக்கும் அன்பாகவும், எல்லாத்துக்கும் என்ன தேவையோ, இந்த குழந்தைக்கு என்ன தேவை, இந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து செய்வாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுமே சரி, டைலர்ஸ் எல்லாருமே சரி, எந்த கஸ்டமருக்கு எந்த மாதிரி வேணும், ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம கேட்குற பணமும் கொடுத்துருவாங்க. நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. அதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அன்பும் கிடைக்கும். எத்தனை பேர் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து அன்பாக நடந்து ஒரு உறவாகவே மாறி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு உறவு. அவங்க வந்து எனக்கு துணி கொடுக்க வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஹெல்த்து, என் பொண்ணை பற்றி, வேறு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு மோட்டிவேஷனாக ஏதாவது ஒரு விஷயம். எல்லாமே எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடாதுங்க. ஆனால் ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி வைங்க, இந்த மாதிரி எடுங்க, இந்த மாதிரி சீட்டு கட்டுங்க, உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய கஸ்டமர் ஐடியா என் வாழ்க்கைக்கு கொஞ்சம் முன்னேறதுக்கு வாழ்க்கைக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. அக்கா தங்கச்சி போல் பழகுவாங்க, அம்மா போல் பழகுவாங்க, பொண்ணு போல் பழகுவாங்க. எல்லார்கிட்டையும் நம்ம அன்பை செலுத்தணும். அன்பை செலுத்தணுன்னா கொஞ்சம் கோவப்படுறவங்கக்கிட்ட கூட நம்ம பொறுமையாக பேசி அவங்கள டைவர்ட் பண்ணிட்டோன்னா திரும்ப நம்ம அன்புக்கே அவங்க கட்டுப்படுவாங்க. நமக்கு சில விஷயம் சொல்லுவாங்க, நம்மளும் சில விஷயம் சொல்லலாம். உண்மைக்குமே எனக்கு ஒரு சில விஷயம் தெரிய வர்றதுக்கு காரணமே, மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு காரணமே கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர்ஸ்கிட்ட மட்டும் நம்ம கரெக்டாக நல்ல முறையில் நம்ம நடந்துட்டோன்னா நம்மளோட வாழ்க்கையும் உயரும், நம்ம தொழிலும் உயரும், நாமளும் நல்லா இருக்கலாம். பொறுமையும் நம்ம வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்கிறது மட்டும்தாங்க நம்ம வேலை. இந்த ஒரு ஃபீல்டில் நான் வந்து நிலச்சி நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமும் இது தான். அவங்க என்ன கேட்டாலுமே இந்த டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் அவாய்ட் பண்ணினதே கிடையாது. இப்போன்னு இல்லைங்க, நான் வந்து அப்போல்லாம் யூடியூபே வரல. யூடியூப் வராத அப்போ கூட எப்படியாவது ட்ரை பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் வருமா, இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் வருமா, ஏதோ என்னோடய மூளையை செலுத்தி ஏதோ ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு எந்த டிசைன் கேட்டாலுமே ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இன்னி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய டிசைன்ஸ் போடுறாங்க. ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம், ஈஸியாக எல்லா கஸ்டமரையும் கவர் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்பெஷல்லாம் இப்போ இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து ஒரே மிஷின் தாங்க வச்சுருந்தேன். அப்போ வந்து ஓவர்லாக்கோ இல்லை, பெடல் மிஷின் மட்டும்தான் இருந்தது. அதுவே நான் வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருப்பேன் கஸ்டமருக்கு. யார் எந்த டைமில் கேட்டாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு கட் பண்ணுவேன். கட் பண்ணி வச்சுட்டு அவங்க காலையில் கேட்டாங்கன்னாக்கா நான் இப்போ வந்து பவர் மிஷின் வச்சுருக்கேன். முன்னாடியுமே நான் அந்த மாதிரி தான் கஸ்டமர் வந்து கவர் பண்ணினேன். எனக்கு அப்போ வந்து நிறைய என் ஃபேமிலியில் மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க,
கை குழந்த இருக்கும், என் வீட்டுக்காரர் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு நைட்டில் மட்டும் அவங்கள யார் யாருக்கு அவங்கெல்லாம் வயசானவங்க மாத்திரை எடுத்து கொடுக்கணும், அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்துச்சு. இந்த வேலையையும் பார்த்துக்கிட்டு நான் என் தொழிலையும் விடாமல் இருந்தேன். அன்னைக்கு எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தொழில் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு உதவுறதுக்கு யாருமே இருந்துக்க மாட்டாங்க. என் தொழில் மட்டும்தான் என் கையில் இருக்குது. அன்னைக்கு அவங்க இருக்கும்போதுமே சரி, அவங்களையும் பார்த்துக்கிட்டு என் தொழிலையும் நான் விடாமுயற்சியாக நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். இன்றைக்கி 10 பேர் நம்மளை தேடி நம்ம கடைக்கு வராங்கன்னாக்க என்னோட முயற்சியும் எத்தனை வருஷத்தில் நான் போட்ட எஃபெக்ட்டும் தாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த கைத்தொழிலை மட்டும் விட்டுறாதீங்க. எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். ஏன்னா இந்த கைத்தொழில் தான் இப்போதைக்கு என்னையும் என் பொண்ணையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் இந்த டைலரிங் தொழிலை வச்சு முன்னேறி போயிட்டுருப்பாங்க தெரியுங்களா. அதனால கஸ்டமரை முதல்ல சந்தோஷப்படுத்துங்க. கஸ்டமர் எது சொன்னாலுமே அவங்கள கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே பாருங்கள். இன்னிய ஒர்க்கு ஒரு 5 லைனிங் ப்ளவுஸ் தான். எனக்கு ரொம்ப கால் பெயினாக இருக்குங்கிறதுனால என்னால் அதிகமாக ஸ்டிச் பண்ண முடியல. இன்னிய ஒர்க்கு ஃபுல்லாமே லைனிங் ப்ளவுஸு சின்ன சின்ன ஒரு லேஸ் வச்சு சிம்பிளாக மட்டும் கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கு தான் முன்னாடி பின்னாடி எல்லாமே அதே மாதிரி தான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் போடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.